أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي. أحب أزور أحبابي وأخواني. أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي. أحب إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த குத்பாவிலே நபிமார்களை ரசூல்மார்களை நம்புவது தொடர்பாக அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்திருக்கின்ற செய்திகளை எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சுவர்க்கத்திலே வாழ வைத்தார். அவர்கள் இருவரிடமும் ஒரு மரத்தை நெருங்க வேண்டாம் என்று கட்டளையிட்டு வந்தார். ஆனாலும் அவர்கள் மனிதர்களுக்கே உரித்தான பலவீனத்தின் காரணமாக ஷைத்தானினுடைய தூண்டுதல்களினால் அந்த பாவத்தை செய்து விட்டார்கள். அதனால் அல்லாஹு தஆலா அவர்களை உலகத்திற்கு அனுப்பினார். அனுப்புகின்ற போது அவர்களுக்கு, நீங்கள் உலகத்திற்கு செல்லுங்கள், அப்போது என்னிடமிருந்து நீர்வழி வரும். யார் நீர்வழியை என்னுடைய நீர்வழியை பின்பற்றுகிறீர்களோ அவர்களுக்கு எந்த பயமோ கவலையோ கிடையாது என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வாக்குறுதி வழங்கினார். அதன் அடிப்படையிலே அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையிலே அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றி தூய இறை கொள்கையை பின்பற்றி அல்லாஹுவை மாத்திரம் வணங்கி வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் காலம் செல்ல செல்ல அவர்களுடைய தலைமுறை மாற மாற கிட்டத்தட்ட 10 தலைமுறைகளுக்கு பிறகு அவர்களுக்கிடையிலே சிலை வணக்கமும் இஸ்லாம் அனுமதிக்காத பல விடயங்களும் அவர்களுக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருந்தது. அதன் பிற்பாடு அல்லாஹு தஆலா அவர்களை சீர்படுத்தும் முகமாக தூதர்களை, நபிமார்களை அவர்களுக்கிடையிலே அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தார். அவர்கள் அல்லாஹுவினுடைய செய்தியை கொண்டு வந்து மக்களுக்கு எற்றி வைப்பவர்களாக இருந்தார்கள். இவர்களையே ரசூல்மார்கள், நபிமார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர்களை நம்புகிற விடயத்திலே 4 விஷயங்கள் மிக மிக முக்கியமானவை. அதிலே முதலாவது, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தூதர்களை அனுப்பி இருக்கிறார். அந்த தூதர்கள் அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைத்திருக்கிறார்கள். அல்லாஹுவை மாத்திரம் வணங்கி வழிபடுமாறும் அல்லாஹ் தவிர்த்து வணங்கப்படுகின்றவற்றை தவிர்த்துக் கொள்ளுமாறும் விட்டுவிடுமாறும் மக்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத்,
நாம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் தூதர்களை அனுப்பினோம். அவர்கள் அல்லாஹு தஆலா மாத்திரம் வணங்குமாறு, அல்லாஹு தஆலாவை மாத்திரம் வணங்குமாறும் அவனை அன்றி வணங்கப்படுவற்றை விட்டுவிடுமாறும் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். இரண்டாவது, அல்லாஹு தஆலா அவன் அனுப்பிய தூதர்களில் சிலரை அல் குர்ஆனிலே நமக்கு சொல்கிறார். சிலரை அல்லாஹு தஆலா குறிப்பிடவில்லை. அல்லாஹு தஆலா குறிப்பிட்டவர்கள், குறிப்பிடாதவர்கள் என்று அனைவரையும் ஏற்றுக்கொள்வது, நம்புவது நமது கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வலகத் அர்சல்னா ருசுலன் மின் கப்லிக, உனக்கு முன்னர் நாம் தூதர்களை அனுப்பினோம், அவர்களில் சிலரை உமக்கு நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். வமின்ஹும் மன் லம் நக்சுஸ் அலைக, அவர்களில் சிலரை நாம் உம்மிடம் குறிப்பிடவில்லை, சிலர் தொடர்பான செய்திகளை, வரலாறுகளை உமக்கு நாம் சொல்லவில்லை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். ஆக நமக்கு முன்னர் அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட தூதர்களில் சிலரை நமக்கு தெரியும். குறிப்பாக 25 நபிமார்கள், ரசூல்மார்களுடைய பெயர்களை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இது தவிர பல 100 பல 1000 தூதர்களை அல்லாஹு தஆலா அனுப்பி இருக்கிறார். அவர்கள் தொடர்பாக நமக்கு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் எல்லோரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் அனைவரையும் நாங்கள் நம்ப வேண்டும். மூன்றாவது, இந்த தூதர்களிலே இறுதியானவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நாங்கள் நம்ப வேண்டும். நான்காவது, தூதர்களை நம்புகிற விடயத்திலே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஒவ்வொரு தூதருக்கும் அல்லாஹு தஆலா என்ன கட்டளைகளை இட்டானோ, என்ன போதனைகளை வழங்கினானோ, அவை அனைத்தையும் அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்திற்கு எட்டி வைத்தார்கள். அவை அனைத்தையும் அவர்கள் நடைமுறைப்படுத்தியதோடு அடுத்தவர்களையும் நடைமுறைப்படுத்துமாறு ஏவினார்கள். அதில் எதையும் அவர்கள் மறைத்து விடவில்லை, எதையும் அவர்கள் மாற்றிவிடவும் இல்லை என்று நாங்கள் நம்ப வேண்டும். எனவே தூதுவர்களை நம்புகிற விடயத்தில் இந்த 4 மிக மிக முக்கியமானவை. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தூதுவர்களை அனுப்பினான். அவர்கள் அல்லாஹு தஆலாவினால் வழங்கப்பட்ட கட்டளையை அந்த சமுதாயத்திற்கு கூட்டல் குறைத்தல் என்று எட்டி வைத்தார்கள். அவர்களில் சிலரை நமக்கு தெரியும், பலரை நமக்கு அல்லாஹு தஆலா குறிப்பிடவில்லை. அது போன்று இவர்களிலே இறுதியானவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்ப வேண்டும். தூதர்களை நம்புவது மார்க்கத்திலே மிக மிக அவசியமான, இன்றியமையாத ஒரு கடமையாக இருக்கிறது. ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக வேண்டுமாக இருந்தால் அவர் தூதர்களை நம்பி இருக்க வேண்டும். தூதர்களை நம்புவது கடமையாக, ஈமானினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் பக்ராவிலே கூலு ஆமன்னா பில்லாஹி வமா உன்ஸில இலைனா வமா உன்ஸில இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ யாக்கூப், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அல்லாஹு தஆலாவை ஈமான் கொண்டோம், எங்களின் மீது இறக்கி வைக்கப்பட்டதையும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இறக்கி வைக்கப்பட்டதையும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இறக்கி வைக்கப்பட்டதையும், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இறக்கி வைக்கப்பட்டதையும் என்று நபிமார்களுடைய நீண்ட ஒரு பட்டியலை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு விட்டு வமா ஊதியன் நபியூன மிர் ரப்பிஹிம், அவர்களுடைய இரட்சகனிடமிருந்து நபிமார்கள் கொடுக்கப்பட்டவற்றை அனைத்தையும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், இவர்களுக்கிடையில் எவரையும் நாங்கள் பிரிக்க மாட்டோம், அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் வழிபடுகிறோம், அவர்கள் அனைவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுமாறு அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிடுகிறார். ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், ரசூலும் அவரோடு ஈமான் கொண்ட மூமின்களும் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதை நம்பினார்கள். அல்லாஹுவை கொண்டு ஒவ்வொருவரும் நம்பினார்கள், மலக்குகளை நம்பினார்கள், வேதங்களை நம்பினார்கள், ரசூல்மார்களை நம்பினார்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி, அல்லாஹு தஆலாவுடைய தூதர்களுக்கிடையில் யாரையும் நாங்கள் பிரிக்க மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹு தஆலா ஆமனர் ரசூலு என்ற வசனத்திலே குறிப்பிடுவதை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொண்டிருக்கிறோம். சூரத்துன் நிசாவிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார், யார் அல்லாஹுவை கொண்டும் அவனுடைய தூதர்களையும் நிராகரித்தார்களோ
அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் இடையிலே பிரிவினையை உருவாக்க முயற்சிக்கிறார்களோ, நாம் சில தூதரை ஏற்றுக்கொண்டோம், சிலரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யார் மறுக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான நிராகரிப்பாளர்கள். அவர்களுக்கு இழிவுபடுத்தக்கூடிய வேதனையை அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று சூரத்துன் நிசாவிலே குறிப்பிடுகிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு சில தூதர்களை தெரியும், சிலரை தெரியாது. ஆனால் அனைவரையும் ஏற்றுக்கொள்வது ஈமானினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். சில கேள்விகளை கேட்டு சஹாபாக்களுக்கு மார்க்கத்தை கற்பிக்கிறார். அவர்கள் கேட்ட கேள்விகளிலே ஒன்று, யா முஹம்மத் அக்பிர்னி அனில் ஈமான், முஹம்மதே ஈமானை பற்றி எனக்கு சொல்லு என்று சொல்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி, நீ அல்லாஹ்வை கொண்டு நம்புவது, அவனுடைய வானவர்களை நம்புவது, அவனுடைய வேதங்களை நம்புவது, அவனுடைய தூதர்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, நன்மை தீமைகள் அனைத்தும் அவனுடைய நாட்டப்படி நடக்கிறது என்று நம்புவது, இதுதான் ஈமான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே போதித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஈமானின் தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாக ரசூல்மார்களை நம்புவது அமைந்திருக்கிறது. யார் ரசூல்மார்களை நம்பவில்லையோ அவர் ஈமான் கொண்டவராக மாறமாட்டார் என்பதை இந்த வசனங்களும் ஹதீஸ்களும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமூகத்திலும் அந்த சமூகத்தில் சிறந்தவர்களை அவனுடைய தூதர்களாக தேர்வு செய்தார். அந்த சமூகத்தில் அந்த சமூகத்தினுடைய மொழியை பேசக்கூடியவர்களை தேர்வு செய்தார். அந்த சமூகத்தில் வாழ்ந்த இரண்டர கலந்து வாழ்ந்தவர்களை தேர்வு செய்தார். அவர்களுடைய அந்தஸ்திற்கு ஏனையவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் அவர்களால் அடைய முடியாது. அத்தோடு அந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் அமானிதம் பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற நேரம் அவருடைய சமுதாயத்திற்கு அவர் சொல்கிறார், இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கையான அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு தூதராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய சமூகம் அவர் தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்னரே அல் அமீன், நம்பிக்கையாளர், எதையும் அவரிடம் அமானிதமாக நாங்கள் கொடுக்க முடியும், எந்த விடயத்திலும் அவரை நாங்கள் நம்ப முடியும் என்று அவர்கள் சிறப்பு பெயர் வைத்திருந்ததை பார்க்கிறோம். ஆக நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய பண்புகளில் ஒன்று, அவர்கள் அமானிதம் பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள், உண்மையாளர்களாக இருப்பார்கள். இதுதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அளித்த வாக்குறுதி. ரசூல்மார்கள் அல்லாஹு தஆலாவினால் அனுப்பப்பட்டவர்கள் உண்மை சொல்லிவிட்டார்கள் என்று மூமின்கள் சொல்லுவார்கள் என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே ரசூல்மார்கள் நபிமார்கள் உண்மையாளர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த சிறப்பு பெயர்களில் ஒன்றுதான் அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்று அந்த மக்கள் அவரை அழைத்தார். நபிமார்கள் ரசூல்மார்களை பொறுத்தவரை அல்லாஹு தஆலாவிடம் இருந்து வந்த செய்திகளை எட்டி வைப்பதை தவிர அவர்களுக்கு வேறு பொறுப்பு கிடையாது. அடுத்தவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு இல்லை. நேர்வழி பெறுவதென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் அவர்களுடைய பொறுப்பாக இருந்தது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே யா அய்யுஹர் ரசூலு பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக், தூதரே உனக்கு அல்லாஹு தஆலாவிடம் இருந்து எது வந்ததோ அதை நீ அவர்களுக்கு எட்டி வையும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். வேறொரு வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா, நபியே நீர் விரும்புகின்றவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது, நேர்வழியை ஏற்றுக்கொள்ள செய்ய முடியாது. ஆனாலும் அல்லாஹு தஆலா தான் விரும்புகின்றவர்களை நேர்வழியை ஏற்றுக்கொள்ள செய்கிறான் என்று குறிப்பிடுகிறார். ஆக நபிமார்களை பொறுத்தவரை நேர்வழி எது என்பதை எட்டி வைக்கிற பொறுப்பை சுமந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவிடம் இருந்து வருகிற அனைத்து செய்திகளையும் அவர்கள் மக்களுக்கு எட்டி வைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே மக்களை பார்த்து கேட்கிறார்கள், உங்களிடம் என்னை பற்றி அல்லாஹு தஆலா கேட்பார்,
ஃபமா அன்தும் காயிலூன், நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்ற போது சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள், நீங்கள் அனைத்தையும் எங்களுக்கு எற்றி வைத்தீர்கள், எங்களுக்கு உபதேசம் செய்தீர்கள் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்ற போது அல்லாஹு தஆலாவிடம், இறைவா இதற்கு நீயே சாட்சி, இதற்கு நீயே சாட்சி, உன்னிடமிருந்து வந்த செய்திகள் அனைத்தையும் அடுத்தவர்களுக்கு நான் எற்றி வைத்து விட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிமார்கள் புத்தி கூர்மை உடையவர்களாக இருந்தார்கள், மதிநுட்பம் உடையவர்களாக இருந்தார்கள். அதுதான் எங்களுடைய சான்று. அவருடைய சமுதாயத்திற்கு, இப்ராஹிமுக்கு அவருடைய சமுதாயத்திற்கு எதிராக அந்த சான்றை நாங்கள் வழங்கினோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் வந்து உன்னையும் என்னையும் படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் என்று சொல்கிறார். ஃபிரௌன் அவனை கடவுள் என்று சொல்லி வாதிட்டுக் கொண்டிருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கண்டித்துக் கொண்டிருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஃபிரௌனிடம் உன்னையும் என்னையும் படைத்த ஒரு இறைவன் இருக்கிறார், அவனுக்குத்தான் நாங்கள் வணங்கி வழிபட வேண்டும் என்று சொல்கிறார். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். ஃபமா பாலுல் குரூனில் ஊலா, அப்படி என்றால் எங்களுக்கு முன்பிருந்தவர்களுடைய நிலைமைகள் என்ன, அவர்கள் இந்த கொள்கையை சொல்லவில்லையே என்று மக்களுடைய மனங்களை திருப்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அவர்களை கிளறச் செய்வதற்காக முயற்சிக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி அல்லவா, தூதர் அல்லவா, மதிநுட்பம் மிக்கவர். அவர் ஃபிரௌனுக்கு சொல்கிறார், அவர்கள் தொடர்பான அறிவு என்னுடைய இரட்சகனிடத்தில் இருக்கிறது, அவனுடைய ஏட்டிலே அதை பதிந்து வைத்திருக்கிறார். என்னுடைய இரட்சகன் எதையும் தவற விட மாட்டார், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார், என்னுடைய இரட்சகன் எதையும் மறந்து விட மாட்டான் என்று எதிலும் பிடிபடாத அடிப்படையிலே அவருடைய பதிலை அமைத்துக் கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்கள், ரசூல்மார்கள் மனித இனத்தை விட்டும் தாண்டியவர்கள் கிடையாது. அவர்களும் சாதாரணமான மனிதர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவிடம் இருந்து வகி வருகிறது. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறார், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நானும் உங்களை போன்ற மனிதன் தான், என்றாலும் அல்லாஹு தஆலா எனக்கு வகி அறிவிக்கிறார். வலா அகூலு லக்கும் இன்தி ஹஸாயினுல்லாஹ் வலா அஅலமுல் கைப் வலா அகூலு இன்னி மலக். அல்லாஹு தஆலாவுடைய ஹஸீனாக்கள் என்னிடம் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன், அது போன்று மறைவானவற்றையும் நான் அறிய மாட்டேன், நான் ஒரு மலக்கு என்றும் உங்களிடம் சொல்லவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களை சொல்கிறார். நபிமார்கள், ரசூல்மார்கள் மக்களிடம் சொல்கிறார்கள், காலத் லஹும் ருசுலுஹும் இன்னஹ்னு இல்லா பஷரும் மிஸ்லுக்கும். அவர்களுடைய தூதர்கள் அவர்களுக்கு சொன்னார்கள், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்களை அன்றி வேறு கிடையாது. இன்னத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, எனக்கு எது வகையாக அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன் என்று தூதர்கள் தங்களுடைய மக்களுக்கு சொல்கிறார். ஆக தூதர்களை பொறுத்தவரை அவர்களும் சாதாரணமான மனிதர்கள். எங்களுக்கு என்ன கடமையோ அதுவும் அவர்களுக்கு கடமை. அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து வருகிற செய்திகளை அவர்கள் எற்றி வைப்பது அவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அது போன்று தூதர்களை பொறுத்தவரை பெரும்பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்களாக தங்களிடமிருந்து வருகிற செய்திகளை அடுத்தவர்களுக்கு சொல்வதிலே பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அல்லாஹு தஆலா நபிமார்கள், ரசூல்மார்களை பாவம் செய்வதிலிருந்து பாதுகாத்திருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய வளர்ப்பு தாயும் அவரை அடைந்து கொள்வதற்கு நிர்பந்திக்கிறார். இருவருக்கும் இடையிலே மனது ஒன்றி போகிற நேரம் அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான் என்கிற செய்தியை குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில போது மனிதன் என்ற அடிப்படையிலே விடுகிற தவறுகளை அல்லாஹு தஆலா அவருக்கு சுட்டிக்காட்டி அதிலிருந்து அவரை பாதுகாத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபிமார்கள், ரசூல்மார்களுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்தார். அவர்களே ஈற்றில் வெற்றி அடைவார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தாரும் சிறியவர்களாக, சிறிய தொகையினராகத்தான் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா
அவருக்கும் அவரை பின்பற்றியவர்களுக்கும் உதவி செய்தார். கடைசியில் அவர்கள்தான் வெற்றியடைந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல்லாஹுவினுடைய தூதர்களுக்கும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் உதவி செய்வதாக குர்ஆனிலே நமக்கு வாக்களித்திருக்கிறார். எனவே அவர்கள்தான் வெற்றியாளர்களாக கடைசியில் இருப்பார்கள். நபிமார்கள் ரசூல்மார்களை பொறுத்தவரை அவர்கள் சிறப்பிலே எல்லோரும் ஒரே அந்தஸ்தில் கிடையாது. அவர்களுக்கு இடையிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அதை நமக்கு சொல்கிறார். நபிமார்கள் ரசூல்மார்களிலே மிக உயர்ந்தவர்களாக அல் குர்ஆன் 5 பேரை நமக்கு சொல்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய உலுல் அஸ்ம்கள் என்கிற இந்த 5 பேரையும் மிக சிறப்புக்குரியவர்களாக அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அல்லாஹு தஆலா அற்புதங்களை வழங்கினார். அவற்றை மூஜிசாக்கள் என்று நாங்கள் அழைக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தீயிலே போடுகிறார்கள். அவர் எந்த ஒரு பாதிப்பும் இன்றி தீயிலிருந்து வெளியேறுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தடியை போடுகிறார். அது பெரும் பாம்பாக மாறி சூனியக்காரர்கள் போட்ட கயிறுகளை எல்லாம் விழுங்கியது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெண்குஷ்டம் பிடித்தவர்கள், குஷ்டரோகிகளை குணப்படுத்துகின்றவர்களாக இருந்தார்கள். கண் பார்வை அற்றவர்களுக்கு பார்வையை கொடுக்கின்ற அந்த அற்புத சிகிச்சையை செய்யக்கூடியவராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதிகமான அற்புதங்களை அல்லாஹு தஆலா கொடுத்தான். இந்த முஜிசாக்களும் அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவினுடைய நேசர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை சிறப்பிக்கும் முகமாக வழங்குகின்ற கராமத்துக்களும் ஒன்று கிடையாது, இரண்டும் ஒன்றல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூஜிசாக்களை பொறுத்தவரை நபிமார்கள் இடம் நினைக்கிற சந்தர்ப்பங்களிலே அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் தேவைப்படுகிற நேரம் அதை எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் கராமத்துக்கள் என்பது அவுலியாக்கள், இறைநேசர்கள் அவர்களை அறியாமல் நடக்கின்ற விடயங்களாக இருக்கின்றன. இன்று சமூகத்திற்கு மத்தியிலே இந்த கராமத் என்கிற வழியை மிக விசாலமாக விரிவுபடுத்தி பலரும் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபிமார்கள் ரசூல்மார்களிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர அனைவருமே மரணித்து விட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அனைவருமே மரணித்து விட்டார்கள். இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன், நிச்சயமாக நீயும் மரணிக்கக்கூடியவர்கள் தான், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னளவிலே அவன் உயர்த்தி கொண்டதாக அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல் குர்ஆன் 25 நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய வரலாறுகளை நமக்கு சொல்கிறது, அல்லது அவர்களுடைய பெயர்களை, அவர்களுடைய வரலாற்றிலே சில விஷயங்களை நமக்கு சொல்கிறது. பல நபிமார்கள், பல ரசூல்மார்களுடைய வரலாறுகள் நமக்கு சொல்லப்படவில்லை. அவர்கள் அனைவருடைய பணியும் ஒன்றாகவே இருந்தது என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. ரசூல்மார்கள், நபிமார்கள் அனைவரும் அழைத்தது அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள், அவன் அல்லாது வணங்கப்படுவற்றை விட்டுவிடுங்கள் என்பதுதான் அவர்கள் அனைவருடைய பணியாக, பிரச்சாரமாக இருந்தது. இந்த தௌஹீதின் பால் அழைக்கக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. வமா அர்ஸல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அனா ஃபஅபுதூன். நபியே, உமக்கு முன்னர் எந்த ஒரு தூதரை நாம் அனுப்பினாலும் அவருக்கு நாம் செய்த உபதேசம் அல்லது அவருக்கு நாம் வழங்கிய வகை என்னவென்றால், அல்லாஹு தஆலாவை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது, எனவே அவனையே வணங்குங்கள் என்று நாம் சொல்லித்தான் அவர்களை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மூமினுடைய, ஒரு இறை விசுவாசியினுடைய வாழ்நாள் லட்சியமாக நான் அல்லாஹுவை மாத்திரம் வணங்கி கொண்டிருக்கிற நிலையிலே மரணிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையிலே மரணிக்க கூடாது என்பதை வாழ்நாள் லட்சியமாக நாங்கள் கொள்ள வேண்டும். யார் அல்லாஹ்வை வணங்கிய நிலையிலே, அவனுக்கு வழிபட்ட நிலையிலே மரணிக்கிறாரோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன நிலையிலே மரணிக்கிறாரோ, அவர் சுவர்க்கம் நுழைவார் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்குறுதியாக இருக்கிறது. எனவே அனைத்து நபிமார்களும் இந்த ஏகத்துவ கொள்கை அவ்வளவு முக்கியமானதாக இருந்ததால் தான் அனைத்து நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா அதை பிரச்சாரம் செய்யுமாறு சொன்னார்.
இந்த ஏகத்துவ கொள்கையிலிருந்து மக்களை திருப்புவதுதான் ஷைத்தானினுடைய மிகப்பெரிய பணியாக இருப்பதனால் அதற்கு எதிரானவர்களாக, அந்த பணியை தவிடுபடியாக்குகின்றவர்களாக தூதர்களை, நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு இந்த விஷயத்திலே மிக அவதானமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவுக்கு மாத்திரம் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும். அவனிடம் மாத்திரம் உதவி தேட வேண்டும். அவனிடம் மாத்திரம் பாதுகாப்பு தேட வேண்டும். அவனுக்காக மாத்திரம் அறுத்து பலியிட வேண்டும். அவனுக்காக மாத்திரம் நேர்ச்சை செய்ய வேண்டும். மனிதர்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட எந்த விஷயத்தையும் மனிதர்களிடம் நாங்கள் கேட்கக்கூடாது. அல்லாஹுவின் மீது தவக்குள் வைத்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நபிமார்களுடைய, ரசூல்மார்களுடைய பிரச்சாரமாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நபிமார்களிலே, ரசூல்மார்களிலே இறுதியானவராக எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அவருக்கு வழங்கப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாம் முழுமையானதாக, முழுமைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அவருக்கு பிறகு எந்த நபியோ ரசூலோ வரமாட்டார்கள் என்பது அல் குர்ஆனினதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், ஜின்கள் அனைவருக்கும் பொதுவானவராக அனுப்பி வைத்தார். உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதுதான் அவருடைய பணியாக இருந்தது என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் என்னை பற்றி அவர் கேள்விப்பட்டு என்னை ஈமான் கொள்ளாமல் அவர் மரணிப்பாராக இருந்தால் தஹலன்னார், அவர் நரகம் நுழைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதாக சொல்கிற யூதர்களாக இருந்தால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதாக சொல்கிற கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பிறகு அவரைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, மூசா திரும்பி வந்தாலும் என்னுடைய வருகைக்கு பிறகு மூசா அவர்கள் உயிரோடு இருந்தாலும் என்னை பின்பற்றுவதை தவிர வேறு எதுவும் அவருக்கு கடமை கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அல் குர்ஆன் எல்லா நபிமார்களுக்கும் வழங்கப்பட்ட அற்புதங்களை மிஞ்சிய ஒரு மாபெரும் அற்புதமாக அது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் இன்று வரை அந்த அல் குர்ஆனில் இருப்பதை போன்ற ஒரு சூறாவை, ஒரு வசனத்தை கூட எவராலும் உருவாக்க முடியாத நிலைமை தொடர்கிறது. யாரும் அதிலே கையாடல் செய்ய முடியாது, எதையும் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது என்கிற நிலையில் ஒரு நூல் இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அது அல் குர்ஆன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே இன்று வரை அசைக்க முடியாத, உலகம் அழியும் வரை மாற்ற முடியாத அற்புதமாக இந்த அல் குர்ஆன், நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட அல் குர்ஆன் காணப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம் தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வெளிப்படுத்திய சமூகங்களிலே மிகச் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம் தான் சுவர்க்கத்திலே கிட்டத்தட்ட அரைவாசி பேர் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அந்த அளவுக்கு பெரும் தொகையான கூட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஆதமுடைய மக்களிலே மிகச் சிறந்தவர், மிக உயர்வானவர். உலகத்திலும் மறுமையிலும் அவர்தான் உயர்வானவர் என்பதை குர்ஆனும் ஹதீஸ்களும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உலகத்தில் பிறந்து மரணித்த அனைவருக்கும் சிபாரிசு செய்வார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்கள் பற்றிய இந்த நம்பிக்கை விஷயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எங்களுக்குள்ள கடமை என்ன என்பதை புரிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது, அதை நடைமுறைப்படுத்தி வாழ்வது இந்த நம்பிக்கை கோட்பாட்டிலே தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் சரியான நம்பகமான அடிப்படையிலே வரக்கூடிய அனைத்து செய்திகளையும் உண்மைப்படுத்துவது எங்களுக்கு கடமையாக இருக்கிறது. அவர்கள் எதை ஏவினார்களோ அதை நாங்கள் பின்பற்றி வாழ்வது அவசியமானதாக இருக்கிறது. எதை தடை செய்தார்களோ அவற்றை முற்றாக நாங்கள் தவிர்ந்து வாழ வேண்டும்.
அல்லாஹு தாலாவை எவ்வாறு வணங்குமாறு அவர்கள் சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, உங்களுடைய தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எதை தடுத்தாரோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை எந்த நன்மையாக இருந்தாலும் அதை நமக்கு அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். தீமையாக எது இருந்தாலும் அதை விட்டும் நம்மை தடுத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்ப வேண்டும். எங்களுடைய உயிரை விட, எங்களுடைய குடும்பத்தை விட, எங்களுடைய பிள்ளைகளை விட, உற்றார் உறவினர்களை விட, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் விட என்னுடைய உயிரை தவிர மற்ற எல்லாவற்றுக்கும் மேலால் உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யா உமர், உமரே, இது உண்மையான நேசம் கிடையாது, முழுமையான நேசம் கிடையாது என்று சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய உயிரையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன் என்ற போது அல் ஆன யா உமர் என்று சொன்னார். உமரே, இப்போதுதான் முழுமையாக விசுவாசம் கொண்டிருக்கிறீர், முழுமையான நேசத்தை வைத்திருக்கிறீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய உயிரிலும் மேலாக அதிகமாக நாங்கள் மதிக்க வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், அவருடைய போதனைகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அதற்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல் காதி இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை மதிப்பதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கௌரவிப்பதும், எங்களை விட அவருடைய கருத்துக்களை உயர்வாக நாங்கள் கருதுவதும் அவர்கள் உயிரோடு வாழுகின்ற போது மாத்திரம் அல்ல, இந்த உலகம் அழியும் வரை அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் ஈமான் என்று அல் காதி இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுமாறு எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். எனவே நபி அவர்கள் மீது அதிகமாக சலாம் ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பற்றி என்ன சிறப்புகளை சொல்லி இருக்கிறானோ அவை அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவை அனைத்தையும் நாங்கள் நம்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடயத்திலே நாங்கள் எல்லை மீறிவிடக் கூடாது. நபி அவர்களும் ஒரு மனிதர் என்கிற அடிப்படையிலே அவரை அல்லாஹு தஆலா எந்த இடத்தில் வைத்தானோ அந்த இடத்தில் வைத்து அவரை நாங்கள் புகழுவதற்கும் மதிப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். எப்போதும் எங்களுடைய நேசம் எல்லை தாண்டி விடவும் கூடாது, எதுவும் இல்லாது வறண்டு காய்ந்து போன மனதாக உள்ளங்களாக எங்களுடைய உள்ளம் மாறிவிடவும் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், மக்களே, இறை விசுவாசிகளே, சஹாபாக்களே, ஈசாவை கிறிஸ்தவர்கள் எப்படி எல்லை மீறி புகழ்ந்தார்களோ அது போன்று என் விஷயத்திலே நீங்கள் எல்லை மீறி விடாதீர்கள். நான் அல்லாஹுவின் தூதராகவும் அவனுடைய அடிமையாகவும் இருக்கிறேன். எனவே அல்லாஹுடைய தூதர், அவனுடைய அடிமை என்று என்னை சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் மீது கொண்டிருக்கிற நேசம் உண்மையானதாக இருந்தால் அவருடைய தோழர்களை, சஹாபாக்களை நாங்கள் நேசிக்க வேண்டும், அவர்களுடைய தோழர்களுடைய கருத்தை நாங்கள் மதிக்க வேண்டும், அவருடைய குடும்பத்தை நாங்கள் மதிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தின் மீது நேசம் கொள்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களில் ஒருவர் குறை கூறுகிறார் என்றால், ஒருவரை மோசமாக தரக்குறைவாக விமர்சிக்கிறார் என்றால் அவர் உண்மையில் முஸ்லிமா இல்லையா என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், அவருடைய ஈமானிலே சந்தேகப்படுங்கள் என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய தோழர்களையும் நேசிப்பது நம் மீதுள்ள கடமையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சொல்லப்படுகிற விமர்சனங்களை முடியுமான அளவு நாங்கள் தவிர்த்துக் கொள்வதற்கும் அதற்கு பதில் சொல்வதற்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வருகிற விமர்சனங்கள் நாங்கள் சொல்லுகிற பதில்களால் அதிகரித்து விடக்கூடாது. நாங்கள் சொல்லுகிற பதில்களால் அந்த விமர்சனம் உண்மைதான் என்று அடுத்தவர்கள் நம்புகிற அளவுக்கு போய்விடக் கூடாது.
விமர்சனங்கள் கருத்துக்கள் அடிப்படையிலே அமைய வேண்டுமே தவிர தனிநபர்களை ஒட்டியதாக, அந்த கருத்தை சொல்லுகிறவரை தாக்குகிறதாக, அந்த கருத்தை சொல்லுகிறவருடைய மதத்தை புண்படுத்துவதாக, அந்த கருத்தை சொல்லுகிறவருடைய சிந்தனைகளை புண்படுத்துவதாக அல்லது அவருடைய தோழர்களை புண்படுத்துவதாக அமைந்துவிடக் கூடாது. தற்காலத்திலே சோசியல் மீடியாவிலே, சமூக வலைத்தளங்களிலே நடக்கிற ஒரு பிரச்சனையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு விஷயத்திற்கு அவர் எங்கு அதை சொன்னாரோ அங்கு அவர் அதற்குரிய தண்டனையை, விசாரணையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அது எப்படி நடக்கும் என்று நமக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்கவும், அவருடைய எண்ணங்கள் மனங்களிலே மாற்றம் வரவும் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஆனால் இந்த பிரச்சனையை வைத்து சமூகங்களுக்கு இடையிலே பிரச்சனையை உருவாக்குவதற்கும், பிளவுகளை உருவாக்குவதற்கும், இன ரீதியான முரண்பாடுகளை உருவாக்குவதற்கும் செய்யப்படுகிற முயற்சிகளுக்கு பின்னால் நாங்கள் உணர்வுகளுக்கு அடிமைப்பட்டு சென்றுவிடக் கூடாது. சமூக வலைத்தளங்கள் என்பது நீங்கள் 4 சுவருக்கு மத்தியில் வைத்துக் கொண்டு ஒருவருடன் கதைத்துக் கொண்டிருப்பதை போன்றது அல்ல. ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானவர்கள், மில்லியன் கணக்கானவர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது என்பதால் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள், நாம் பகிரக்கூடிய கருத்துக்கள் நம்முடைய இறை நம்பிக்கையை, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கிற நேசத்தை தத்துவார்த்த அடிப்படையிலே எடுத்துச் சொல்ல வேண்டுமே தவிர அடுத்தவர்களுடைய நம்பிக்கைகளை, அடுத்தவர்களுடைய மனங்களை, அடுத்தவர்களுடைய மதங்களை புண்படுத்துவதாக அமைந்துவிடக் கூடாது. அது விரும்பத்தகாத விளைவுகளை நமக்கும் எம்மை சூழ இருக்கிற சமூகத்திற்கும் கொண்டு வந்து சேர்க்கும். அல்லாஹு தஆலா அவை அனைத்திலிருந்தும் நம்மை பாதுகாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்ன அடிப்படையில் எம்மை நேசம் கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா சொல்கிறானோ, அவர் விஷயத்தில் நமக்குள்ள கடமைகள் எவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா சொன்னானோ அவை அனைத்தையும் அவன் வகுத்த வரையறைகளுக்குள் நின்று நாம் பின்பற்றி வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.